ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து உன் டேஸ்ட் சரியில்லை என் டேஸ்ட் சரியில்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து முத்து மீனா வந்து கதவு தட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு இந்த மாதிரி 50,000 தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் தரீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி தயங்கி கேட்குறாங்க. இதுக்கே இவ்வளோ தயங்கி கேட்குறீங்க, இந்த நான் தரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஓடி போய் மொபைல் எடுக்கிறாங்க. என்ன நீ மட்டும் தான் குடுப்பியா? நானும் அன்னைக்கு குடுப்பேன்னு சொல்லிட்டு, அப்ப ரவி ஓடி போய் அவரும் மொபைல் எடுக்குறாரு. அப்ப நீ ஃபர்ஸ்ட் மொபைல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போனே ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நீ ரூ. 25 அனுப்பு, நான் ரூ. 25,000 அனுப்புறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பிட்டு, நான் அனுப்பிட்டேன்டா அப்படின்னோனே, இப்போ முத்து வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, நான் படிக்கும்போது அப்பா அனுப்புற காசு பத்தலன்னு சொல்லிட்டு நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்காண்டி நான் உனக்கு எதனாச்சும் செய்யணும்னு எனக்கு ஆசையா தான்டா இருந்துச்சு. இன்னைக்கு தான் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரவி சொல்றாரு. ஸ்ருதி கிட்ட வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருனாச்சும் அண்ணன் தம்பி, நீங்களும் எனக்கு செய்றீங்கல்ல அப்படின்னோனே, பாத்தீங்களா என்ன வெளியாள் ஆக்கிட்டீங்க அப்படின்னோனே, இல்லன்னு சொல்லிட்டு மீனா இது பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து அந்த சிந்தாமணி அவங்கள மீட் பண்றாங்க. சிந்தாமணி வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட தம்பி வந்து இந்த மாதிரி பெரிய கல்யாண மண்டப ஆர்டர் வந்து இந்த மாதிரி மீனாக்கு போயிடுச்சுங்கிற விஷயத்த சொன்னோனே, அவங்க பிளான் பண்ணி விஜயா கிட்ட வந்து சொல்றாங்க, உங்க மருமக வந்து இந்த மாதிரி வெளியில எல்லாம் உங்களை என்ன சொல்லிட்டு இருக்கிறா தெரியுமா? நான் ஏன் இப்படி ஓடிட்டே இருக்கிறேன் தெரியுமா? பூ விக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பூ வித்தா தான் எங்க மாமியாரோட கொட்டத்த அடக்க முடியும். அதனால தான் நான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, இப்போ விஜயா வந்து அப்படியா சொல்றா? அப்படின்னோனே, ஆமா. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணா போதும். 16ஆம் தேதி தான் அந்த கல்யாணம். 15ஆம் தேதி அவள எங்கேயும் வெளியில போக விடாம பார்த்தா போதும்னு சொல்லி, நல்லா விஜயாவ ஏத்தி விட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க மீனா வந்து காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அத்தை உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவான்னோனே, அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னோனே, என்னத்த இப்படி சொல்றீங்கன்னோனே, இவ என்ன பத்தி வெளியில என்னலாம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமான்னு சொல்லி அண்ணாமலை இருக்கிறாரு, ரோஹிணி இருக்காங்க, ஸ்ருதி இருக்காங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க நீங்க தான் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க என்ன பேசுனாங்கன்னு நீங்க தானே சொல்லணும்." அப்படின்னோனே, இப்ப விஜயா வந்து சொன்னோனே, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "அவங்க வீட்ல பேச முடியாதுன்னா வெளியில பேசிட்டு இருக்காங்க போல." அப்படின்னோனே, இப்ப அண்ணாமலை வந்து விஜயாவ திட்டுறாரு. திட்டிட்டு போயிடுறாரு. இந்த மாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனோனே, இப்போ ஒரு ஸ்ருதி வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. கொ கொட்டத்த அடக்குவேன்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னோனே, இப்போ மீனா வந்து இல்ல அவங்க பண்றதுன்னா அப்படின்னா திமிரா இருப்பாங்கல்ல, அந்த மாரின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அந்த சிந்தாமணி வந்து மறுபடியும் விஜயாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு டேட் ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னைக்கு ஒரு நாள் அவள வீட்ட விட்டு எங்கேயுமே போக விடாம பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு மேல அவளுக்கு எந்த ஆர்டருமே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப விஜயா என்ன பண்ணன்னு தெரியாம பயங்கர யோசனையில இருக்காங்க. இவள எப்படி வீட்ட விட்டு வெளியில போகாம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.